நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கிறேன். இன்னைக்கான கதை என்ன சொல்லுங்க. எஸ், ஒரு வயதான தாத்தா சாலை ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூடை ஃபுல்லா வந்து கொய்யா பழத்தை ஏந்திட்டு போயிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த வழியில பின்னாடி வந்து ஒரு அக்கா தங்கை, இருவரும் சின்ன பிள்ளைங்க தான், அவங்களும் பின்னாடி போயிட்டே இருக்காங்க அந்த தாத்தா பின்னாடி. அப்ப என்ன ஆயிருது பாத்தீங்கன்னா, யதார்த்தமா அந்த கூடையில இருந்து ஒரு 4 கொய்யா பழம் விழுந்துருது. விழுந்த உடனே அந்த தாத்தா அதை கவனிக்கல. ஏன்னா வயசானவர் பாவம், ஏற்கனவே அவ்வளவு வெயிட்டை வந்து சுமந்துட்டு போறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஆனா பின்னாடி அந்த 2 பேரும் அக்கா தங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கொய்யா பழத்தை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அதை எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம் அந்த தாத்தா கிட்ட அப்படின்னு. அக்கா, கீழே விழுந்த பழம் தாத்தா தான் கவனிக்கல, நம்ம சாப்பிடலாம் அக்கா, பசி வேற எடுக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே போறாங்க. போனோடனே அந்த இடம் முதலாளி கிட்ட போய் அந்த கூடையை கொடுக்க வேண்டிய அந்த இடம் வந்துருச்சு. எடுத்துட்டு உடனே அவர் கீழே வச்ச உடனே அந்த முதலாளி என்ன பண்றாரு, வெயிட் போட்டு பாக்குறாரு. போட்டு பார்த்தா ஒரு 1/2 கிலோ கொய்யா பழம் குறைவா இருக்கு. உன்கிட்ட போய் கூலியை வர கொடுத்து நான் வர இதை வர சுமக்க சொன்ன பாரு, ஏன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியம் பண்ற, இவ்வளவு வயசான ஒரு இதுல போயிட்டு போய் கொய்யா பழத்தை போய் திருடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டு மினிக்கு திட்டுறாரு. இதை பார்த்து அக்கா தங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப தங்க என்ன சொல்றா, அக்கா வாக்கா ஓடி போயிடலாம், வேண்டாம் நம்ம போயிட்டு எதுவும் போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்ப அக்கா சொல்றாங்க, இல்ல நம்ம பண்ணது தப்பு தானே, நாம செஞ்ச ஒரு தவறான காரியத்தால இன்னொருத்தர் வந்து பாவம் தண்டனை அனுபவிக்கிறாரு, அப்படி பண்ணக்கூடாதுமா, நம்ம போய் சொல்லிடலாம், அதனால நமக்கு எந்த தண்டனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட நடந்த உண்மையே சொல்லிடுறாங்க. அந்த தாத்தாவும் ரொம்ப நன்றிமா சொன்னதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதலாளியும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு குணத்தோட நீங்க வந்து சொல்றீங்க, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. எஸ், கண்டிப்பா நாம் செய்யற ஒரு தவறுனால மற்றவர்களுக்கு அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல போய் உண்மையை ஊற்றிக்கொள்வது நிச்சயமாக. நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் நான் செஞ்ச இந்த விஷயத்தினால என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விட போகிறது, இதனால யாருக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது, இதனால அவங்களுக்கு எது இழப்பு வந்து விட போகிறதா பல நேரங்கள்ல கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வண்ணத்து பூச்சி அது சிறகை அடித்து பிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக ஒரு புயல் ஏற்படுவது கூட ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் செஞ்ச அந்த சின்ன விஷயம் என்ன பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடப்போதா, இல்லை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிவிட போதா, இல்லை பெரிய ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விட போகிறதா அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறான செயல்களும் பிறர் வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறது, ஏற்படுத்தத்தான் செய்யுது. அப்போ அதை சின்ன தவறு பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, எக்ஸல் சைஸ்ல இருந்தாலும் சரி, எல் சைஸ்ல இருந்தாலும் சரி, எம் சைஸ்ல இருந்தாலும் தவறு தான். அப்ப அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. இன்றைய நாள்ல நம்ம வந்து என்ன சிந்திக்க போகிறோம் இந்த தளத்தில் இருந்து? ஸோ இன்னைக்கு நாள் என்ன ஒரு சிந்தனையை கொண்டு செல்வதற்கு அப்படின்னா, ஆஹ், நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், பிறர் யாரும் என்ன பண்ணாதீங்க, தீர்ப்பிடாதீங்க, பிறர் யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஆமா. அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டின் தவக்காலத்தின் போதும் நம்முடைய சிலுவை பாதை தியானிக்கின்ற பொழுது வரக்கூடிய அந்த நிலைகளிலேயே பிளாத்து வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், மரண தீர்வுக்கு தீர்ப்பு இடுகிறான் அப்படிலாம் என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்கள் இது போல் யாரையும் தெரியாமல் என்ன பண்ணாதீங்க, தீர்ப்பு கொடுக்காதீங்க. ஆனால் நம்ம செய்கிறோமா, பிறரை தீர்ப்பிடாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு, பிறரை தீர்ப்பிடாதீர்கள் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இருந்த போதிலும் ஒருத்தருடைய ஒரு கதையினுடைய உண்மை பக்கம் என்ன அப்படின்னு தெரியாம, ஒரு வாழ்வில் நடந்த நிகழ்வினுடைய எனக்கு தெரிந்த ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிருந்தேன், ஒரு முடிவுக்கு நான் வந்து விடுகின்றேன். இப்போ சில நேரங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை அரைகுறையாக நான் புரிந்து கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மென்டாலிட்டியில் என்ன பண்றேன், வந்துடுறேன். ஸோ இதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு நடந்து போயிட்டு இருந்தானா, திடீர்னு பார்த்தா ஐயோ ஐயோ அப்படின்னு ஒருத்தன் கத்துனானா. ஒருத்தன் வந்து கையை விட்டுறா, காலை விட்டுறா அப்படின்னு சொன்னானா. இதை போய் போலீஸை கூட்டு வந்துட்டான். ஐயா அங்கே ஒருத்தன் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்கான், ஒருத்தன் கையை விட்டுறா காலை விட்டுறாங்கன்னு. சரின்னு வந்து பார்த்தா அங்கே ஒரு டீ கடைக்காரன் அவனுக்கு வயிறு வலி தாங்காம ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு டெய்லர் கடையில் என்ன பண்ணுறது, அந்த சட்டைக்கான கையை விட்டு சட்டைக்கான காலை விட்டு. அப்போ உண்மை என்னன்னு தெரியாமல் போய் என்ன பண்ணோம், நம்ம பல நேரங்கள் எப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ நான் தீர்ப்பிடுவேன், எளிதில் நான் என்ன பண்ணுறேன், தீர்ப்பிடுகிறேன். அப்போ நான் தீர்ப்பிடாமல் இருக்க, பிறர் நான் ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டிக்கு நான் வராமல் இருக்க, நான் சில விஷயத்தை என்ன பண்ணணும், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் எளிதில் யாரையும் பார்த்தோன்னா என்ன பண்ண மாட்டேன், நான் தீர்ப்பிட மாட்டேன். ஏன்னா அறிவே கிடையாது இந்த வேலுக்கு அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். இவன் சரியான ஃப்ராடு, நான் சொல்ல மாட்டேன். இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ முதல் விஷயம், நான் பொறுமையை கையாள வேண்டும். என்கிட்ட பேஷண்ட், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்கள்ல இந்த பொறுமை இல்லாத காரணத்தினால தான் என்ன பண்றோம், நம்ம தெரியல, நம்ம டக்குனு ஒரு ஜம்ப் ஆயிரும், ஒரு டெசிஷனுக்கு வந்துருந்தோம். ஏதாவது ஒரு வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, டே அவன் உன்னை பத்தி இப்படி சொல்லிட்டான், எனக்கு தெரியும் இந்த பையன் இப்படிதான், எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி எனக்கு அதான் கேட்பேன். நம்ம ஏதாவது ஒரு சில விஷயத்தை போய் சொல்லலாம், அவன் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப தெரிஞ்சிருந்து ஏன் நீங்க போய் அதை தடுக்கல இல்லையா? அப்ப நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்கள் இதுதான் தீர்ப்பிடக்கூடிய மென்டாலிட்டி. நம்ம பல நேரங்களில் நான் யாரையும் தீர்ப்பிடலாம் நம்ம சொல்றோம், ஆனால் நம்ம அறிந்தோ அறியாமலோ பிறரை ஒவ்வொரு நாளும் தீர்ப்பிட்டு கொண்டேதான் இருக்கின்றோம். அப்போ அந்த விஷயத்தை நான் குறைத்துக் கொள்வதற்கு முதலில் நான் பொறுமையோடு இருக்க வேண்டும். என்னென்ன செய்ய வேண்டும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். பார்க்கலாம். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர். பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் எல்லோருக்கும்
நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளில் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை திருப்பாடல் 145 என்கின்ற அந்த திருப்பாடலை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பாடல் 145 இது ஒரு புகழ்ச்சி பாடலாக, தாவீது அரசர் பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடல் ஒரு விசேஷமான ஒரு சிறப்புமிக்க ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இதனை அக்ரௌஸ்டிக் போயம், அக்ரௌஸ்டிக் சாம் என்று சொல்லி அவர்கள் அழைப்பார்கள். இந்த அக்ரௌஸ்டிக் போயம் என்றால் என்னவென்றால், இதனுடைய ஒவ்வொரு வரிகளும் அதனுடைய முதல் எழுத்துக்களை நாம் எடுத்தோம் என்றால் அந்த பாடலினுடைய அந்த ஒரு தலைப்பையோ அந்த பாடலினுடைய மைய கருத்தையோ சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சொல்லை நம்மால் எடுக்க முடியும். குறிப்பாக ஒரு ஆங்கிலத்தில் நாம் A for apple, B for ball, C for cat என்று நாம் கடைசி வரை சொல்லுகின்றோம். அப்படியாக இந்த ஒரு பாடலும், இந்த பாடலினுடைய முதல் வரிகளை நாம் எடுக்கின்ற போது இது ஒருவேளை ஒரு மொழியினுடைய ஆ முதல் அக்கு வரை இருக்கக்கூடிய ஒரு வகையாகவோ அல்லது இந்த பாடலுடைய மைய கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லினுடைய ஒரு முதல் பகுதியாகவோ இது அமையப்பெறலாம். இந்த ஒரு திருப்பாடல் அந்த ஒரு வகையில்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எபிரேய மொழியில் ஆலஃப் என்கின்ற முதல் எழுத்திலிருந்து தவ் என்கின்ற கடைசி எழுத்து வரை இந்த ஒரு திருப்பாடல் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு எழுத்தின் ஆரம்பமாக இருக்கின்றது. இதனை மிக அழகாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ரொனால்ட் நாக்ஸ் என்கின்ற அந்த விவிலிய மொழிபெயர்ப்பிலே நம்மால் இதனை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு படிக்கின்ற போது முதல் வசனம் A, and shall I not extol thee. இரண்டாம் வசனம் B, blessing shall be thine. மூன்றாவது வசனம் C, can any praise be worthy. இப்படியாக இருக்கக்கூடிய 22 வசனங்களும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய A முதல் Z வரை இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்களை வைத்து அமைக்கப்பெற்ற ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருக்கின்றது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஒரு திருப்பாடலை தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஒரு திருப்பாடலை இப்படி எதற்காக அமைத்திருக்கின்றார்கள் என்றால், இந்த ஒரு திருப்பாடலை அந்த யூத மக்கள் தினசரி மனப்பாடம் செய்வதற்காகவும் அதன்படி ஜெபிப்பதற்காகவும் ஏதுவாக இருப்பதற்காக இந்த ஒரு திருப்பாடல் இப்படி அமைக்கப்பட்டிருப்பதாக விவிலிய அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற இந்த ஒரு திருப்பாடலை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஒரு திருப்பாடல் கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக நாம் பார்க்கின்றோம். கடவுளை அரசராகவும் அவரை ஆண்டவராகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கின்றது. இந்த திருப்பாடலுடைய முதல் 2 வரிகளை, முதல் 2 இறைவசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, என் கடவுளே என் அரசரே என்று சொல்லி தாவீது அரசர் அழைக்கின்றார். இது கடவுளை நேரடியாக பார்த்து அவரை அழைப்பது போகவும், கடவுளை என்னுடைய கடவுள் என்னுடைய அரசர் என்று தனித்துவமான ஒரு உறவு நிலையை இவர் ஏற்படுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த 2 வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது கடவுளை போற்றி புகழ தாவீது அரசர் அழைக்கின்றார். அதிலும் இந்த 2 வசனங்களே 3 வேளை
எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். என்றும் எப்பொழுதும் அவரை போற்றுங்கள் என்று 2 முறையும், நாள்தோறும் அவரை போற்றுங்கள் என்று 1 முறையுமாக, இந்த 2 வசனங்களிலே 3 முறை ஆண்டவரை எப்பொழுதும் போற்ற வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது 8 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவருடைய பண்பு நலங்களை நம்மால் இந்த ஒரு திருப்பாடலில் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் மிக்கவர், அவர் சினம் கொள்ள தாமடிப்பவர், அவர் அனைவரோடும் இருப்பவர், எளிதில் நம்மோடு உரையாடக்கூடியவர் என்றெல்லாம் ஆண்டவருடைய பண்பு நலன்களை இந்த திருப்பாடலுடைய மைய கருத்தில், மைய பகுதியில் நம்மால் பார்க்க முடிகின்றது. இறுதியில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார், அவரை நாம் புகழக்கூடியவும் அவருக்கு நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடலுடைய இறுதி பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த ஒரு இறுதி பகுதியில் 11, 12 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் ஆண்டவராகவும் அரசராகவும் இருக்கின்ற போது அந்த மக்கள் அவரை போற்றவும் அந்த அரசினுடைய மேன்மையை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடியவர்களாக இருக்கவும் சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எனவே இந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மாட்சிப்படுத்தவும் அவருடைய அரசின் மேன்மையை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நாம் இன்றைய நாளில் முடிவு செய்வோம். ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரை, இதோ உம்மை போற்றவும் உம்மை புகழவும் நாங்கள் இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். உம்முடைய திருப்பாடல்களை நாங்கள் வாசிக்கின்ற போது நீர் எவ்வளவு மேன்மை மிக்கவர் என்று சொல்லி நாங்கள் உணர்கின்றோம். அந்த மேன்மையை நாங்கள் மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க நீர் உமது அருளை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. ஸோ இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், பிறரை தீர்ப்பிடாமல் இருக்க என்னுள் நான் வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன? அதிகமாக கேளுங்கள், குறைவாக பேசுங்கள். எஸ், நம்ம வந்து மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன்னாடி நம்ம இதை நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத அந்த காரியத்துக்குள்ள நம்ம வரமாட்டோம். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட காரியத்தை கொண்டு சொல்றாங்க, அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கணுமோ கேட்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனா அதை குறித்து நம்ம பேசுறப்போ நிறைய ஒப்பீனியன் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா கொடுத்தாலும் ஓகே தான். ஆனா அது உண்மை நிலையை அறிந்து கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு உண்மை நிலை அறியணும்னா காது கொடுத்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். இங்க நமக்கு பலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனநோய், பெரிய வியாதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காது கொடுத்து கேட்காமல் இருக்குது. ஒண்ணு அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த முழுசா என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்கோங்க. அது பாதி சொன்னோன்னு நம்ம சொல்லுவோம், எனக்கு இதெல்லாம் தெரியும். என்ன தெரியும்? தெரிஞ்சிருந்தா அப்புறம் இப்படி ஒரு தவறான முடிவு நீங்க எடுக்கிறீங்க. பல நேரங்கள்ல நம்முடைய அலுவலகங்களோ இல்லை வீடுகளிலோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அப்ப அதோட மேல் அதிகாரிகளோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. பெரியவங்களோ சின்னவங்களை காது கொடுத்து கேளுங்க, இது என்ன நடந்துச்சு. அவங்க A to Z அந்த ஸ்டோரி, மேபி அந்த ஸ்டோரி சொல்றவங்களுக்கு இந்த ஒரு திரைப்படத்துல அவருக்கு என்ன பண்ணுவார்னா, ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா திரும்ப முதல்ல என்ன பண்ணுவார், கதை சொல்லுவார். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி சிலருக்கு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே என்ன நடந்துச்சோ அதை அதே ஆர்டர்ல சொல்லுது. அப்போ அதை பொறுமையோட என்ன பண்ணுங்க, கேளுங்க. இப்போ கேட்கின்ற பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். நடந்த பிறகு நான் ஒரு நிலைப்பாடுல இருந்திருப்பேன் தெரியுமா, அந்த நிலைப்பாடு சரியா தவறா அப்படிங்கிறது தெரிய வரும். இது அண்மையில நடந்த ஒரு விபத்து. அப்போ அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க கடந்து போறப்ப அந்த விபத்தை பாக்குறோம். அது நாங்க போறதுக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு நடந்திருக்குது. ஆட்கள் வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் எல்லாரும் சேஃப் பண்ணிட்டாங்க. உயிர் சேதம் உண்டா என்னன்னு எங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அந்த வண்டியோடைய பொசிஷன் நின்ன 2 வண்டி நேருக்கு நேர் மோதி நின்ன வண்டியில நாங்க ஒரு வண்டி இந்த வாகனத்துல வந்தவங்க மேலதான் தப்பு, பாரு எப்படி ராங் சைடு வந்திருக்கா, நாங்க என்ன பண்றோம், ஜட்மெண்ட் சொல்லிட்டு போயாச்சு. மறுநாள் நியூஸ் பேப்பர்ல அதோட டீடைல்டு நியூஸ் வருது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. கடைசி பார்த்தா எந்த வண்டி இது மேல தவறுன்னு நாங்க சொன்னோமோ அந்த வண்டிக்காரங்க தவறே செய்யலாம். ஸோ அவங்களுக்கு எதிரில் வந்த இன்னொரு வண்டி அந்த மோதின டைரக்ஷன்ல அது என்ன இருக்கு, டேர்ன் ஓவர் ஆகி நின்றுக்குது. அப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறோம், பார்த்தோன்னே ஒரு மென்டாலிட்டி வந்துடும். அப்போ அதை லிசன், கேளுங்க, கேட்டா தான் உண்மை என்னன்னு தெரியும். அப்ப நான் இன்னொருத்தர் தீர்ப்படக்கூடாதுன்னா காது கொடுத்து கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா ஜட்ஜ்மெண்ட் பண்றதுல அப்படின்னா, ஆமா பெரிய தவறுதான். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 9 புனித பீட்டர் கிளாவர். ஸ்பெயின் நாட்டிலுள்ள வேட்யூ என்னும் இடத்தில் வாழ்ந்த
இறைபக்தி நிறைந்த விவசாய குடும்பத்தில் கிபி 1580 ஆண்டு பிறந்தார் பீட்டர் கிளாவர். பார்சலோனாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் கிபி 1602 ஆண்டு பால்மா என்னும் இடத்தில் இருந்த இயேசு சபையில் சேர்ந்து, என் இறப்பு வரையிலும் என்னை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று வாக்களித்தார். கிபி 1616 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பீட்டர் கிளாவர் ஆப்பிரிக்காவிலிருந்து கொலம்பியாவிற்கு இழுத்து வரப்பட்ட கருப்பின அடிமைகளுக்கு இறைப்பணிகளை செய்தார். அடிமைகளின் வியாபாரம் தழைத்தோங்கி இருந்த அக்காலகட்டத்தில் அம்மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அம்மக்களின் மொழியினையும் கலாச்சாரத்தினையும் அறிந்து கொண்டார். அடிமையாயிருந்த மக்களுக்கு 40 ஆண்டுகள் இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை அலோன்சா சாந்தோவின் வழிகாட்டுதலின்படி தன் பணிகளை செய்த பீட்டர் கிளாவர் அம்மக்களுக்கு இறை அன்பையும் அடிப்படை மனித உரிமைகளையும் எடுத்துக் கூறினார். அடிமை முறைகளை ஆதரித்த அதிகாரிகளினால் பல்வேறு தடைகளையும் துன்பங்களையும் சந்தித்த அருட்தந்தை பீட்டர் கிளாவர் அடிமைகளாயிருந்த 3 லட்சம் மக்களுக்கு திருமுழுக்கு அளித்து ஆண்டவரை அறிவித்தார். அடிமைகள் எனது சகோதரர்கள் என்று கூறி அடிமைகள் தாங்களும் மனிதர்களே என்று உணரச் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை பீட்டர் கிளாவர் கிபி 1654 ஆண்டு செப்டம்பர் 9 விண்ணகமடைந்தார். அடிமைகளாக இருக்கின்ற மக்களிடம் நாம் வாயினால் பேசுவதை விட்டுவிட்டு தொண்டு நிறைந்த கரங்களால் பேச வேண்டும் என்று கூறி அடிமை மக்களுக்காக உழைத்த அருட்தந்தை பீட்டர் கிளாவரை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1888 ஆண்டு ஜனவரி 15 புனிதராக உயர்த்தி அடிமைகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பீட்டர் கிளாவர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமைகளாய் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் மீட்பிற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர். எஸ், நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அடுத்ததான். ஸோ அடுத்ததா தீர்ப்பிடுவதற்கு முன்னால் அப்படிங்கிற காட்டிலும் தீர்ப்பிடாமல் இருக்கணும், அதுதான் இங்க தேவை. மிக இப்போ நீங்க வந்து சொன்னீங்களே நம்ம தீர்ப்பிடுதல் அவ்வளவு பெரிய தப்பா நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, தீர்ப்பிடுதல் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ தீர்ப்பிடுகிறேன் என்றால் என்ன இன்னொருத்தங்க தீர்ப்புறதை நான் என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். அப்போ அந்த மென்டாலிட்டி எனக்கு என்ன பண்ணணும் வேணும். நான் இன்னொருத்தனை குறை சொல்ல இன்னொருத்தனை குறை சொன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இன்னொருத்தனை மட்டும் நான் குறை சொல்ல எந்த விதத்துல நியாயமா. அப்போ இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த தீர்ப்பிடுவதல் நம்ம என்ன அப்படின்னா யூகித்துக் கொள்ளுதல், நாமளாவே சில விஷயத்த திங்க் பண்ணிக்கிறது, நினைச்சு பார்த்துக்கிறது, அசம்ஷன் பண்ணிக்கிறது. அப்போ இதை அசம்ஷன் பண்ணாம அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுங்க கேளுங்க. நம்ம குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா பேசாம நீ இப்படி சொல்லிருப்பியோன்னு நான் என்ன பண்ணேன் நினைச்சுக்கிட்டேன், அதனாலதான் நான் இப்படி என்ன பண்ணேன் சொன்னேன். இந்த ஒரு விஷயத்தினால அங்க எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும், எத்தனை நாள் பேசாம இருந்திருப்பாங்க, எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பாங்க, இவங்களை பத்தி அவங்களும் அவங்கள பத்தி இவங்க எவ்வளவு நாள் தப்பா நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப இந்த ஒரு யூகத்தினால இவ்வளவு பெரிய இழப்புகள். யூகத்தினால் உங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரிதான் என்கிட்ட வந்து சொன்னவங்க உன்னை பத்தி என்ன பண்ணாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு தெரியுதுல, போய் என்ன பண்ணுங்க கேளுங்க. கேட்கறது என்ன குறைஞ்சா போயிருங்க, ஒரு நேரடியாவோ இல்ல போன்லயோ இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் அவனை பத்தி உங்க சொன்னாங்க அதை கேளுங்க. இல்ல அந்த சொன்ன நபரை வச்சுக்கிட்டு இரு, அவளுக்கும் நான் போன் பண்றேன், இல்ல அவங்களே நான் என்ன பண்றேன் கூப்பிடுறேன், வாங்க நேர்ல வச்சு இதை என்ன பண்ணுவோம் பேசுவோம். அப்போ இந்த வந்துருந்து நம்ம கிட்ட சொல்லக்கூடிய நபர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா என்ன ஆயிரும்
தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருமே. அப்போ இதெல்லாம் இதுக்கு செய்யறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, இதெல்லாம் சரி செய்யறதுக்கு. ஆனால் எதுலையும் நம்ம கவனம் கிடையாது. ஒருத்தங்க வந்து அப்படி ஏற்றி விட்டாங்கன்னா அதே ஸ்பீடில் நம்மளும் என்ன பண்ணிக்கிறது, இன்னைக்கு ஏறிக்கிறது. பல குடும்பங்கள்ல பல உறவு நிலைகள் வந்து பாதிக்கப்பட்டு தனிமையில இருக்கு அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் இந்த ஒரு விஷயம் யூகம் தான். நாம் சொன்ன ஒரு விஷயம் வேறு விதமாக புரிந்து போய் கொள்ளப்படுது. சேர்றது. அதை நம்ம இன்னொருத்தவங்க சொன்னா நாம வேறு விதமாக புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருக்குது, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அந்த யூகம் நீங்களே யூகிச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த யூகத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, போய் நேர்ல என்ன பண்ணுங்க, கேளுங்க. இந்த ரெண்டையும் செய்யாத பட்சத்துல நீங்க தீர்ப்புறதை நிறுத்தவே முடியாது. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். எண்பது வயதாகிவிட்டது அந்த அப்பாவுக்கு. உழைத்து உழைத்தே தேய்ந்து போன அந்த அப்பாவை 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டி போனான் மகன். மெல்ல மெல்ல நகர்ந்து வந்த அப்பாவை புன்னகையோடு இருக்கையில் அமர வைத்தான். நலிவுற்ற உடலுக்கேற்ற உணவை நிதானமாக பரிமாற ஏற்பாடு செய்தான். திருப்தியான முகத்தோடு அப்பா உணவை உட்கொள்ளத் தொடங்கினார். கை நடுங்க நடுங்க பாதி வாயிலே ஒட்டி கொண்டது, மீதி சட்டையிலே சிந்தியது. வாய்க்கு போகும் முன் நிறையவே கீழே சிந்திவிட்டது. எச்சிலும் வழிந்தோடியது. எல்லோரும் முகத்தை சுழித்து பார்க்க, சுற்றிலும் இருந்தவர்கள் அவரது முகத்தை சுழித்து பார்க்க, அருவருப்புடன் நோக்க, அப்பா சாப்பிடுவதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த மகன். அவ்வப்போது அவரது வாயை துடைத்து விட்டான், அன்போடு துடைத்து விட்டான். கையை சரி செய்தான், உடலை சுத்தம் செய்தான். சாப்பிட்டு முடித்து மெல்ல கை கழுவும் இடத்திற்கு அவரை அப்படியே மெல்ல மெல்ல கூட்டி போனான். அங்கே உடல் முழுக்க பரிசுத்தமாக அந்த உடம்பை கழுவி சுத்தப்படுத்திவிட்டு சட்டையிலெல்லாம் சரி செய்துவிட்டு பில்லை செட்டில் செய்துவிட்டு கிளம்பினான். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஒரு ஆன்மா குரல் கொடுத்தது. நீங்கள் எதையாவது இங்கு விட்டு செல்கிறீர்களா? இல்லையே, நான் எதுவும் விட்டு செல்லலையே. இப்படி அந்த மகன் தலையாட்ட நெகிழ்ந்து போய் கத்தியது அந்த ஆன்மா. இந்த நட்சத்திர ஹோட்டலில் நிரம்ப கைதட்டல் அவர் சொன்ன அந்த நேரத்திலே நடந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஆன்மா என்ன சொன்னது தெரியுமா? இல்லை இல்லை, நீங்கள் ஒன்றை விட்டு செல்கிறீர்கள். இங்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடத்தை விட்டு செல்கிறீர்கள். அதுதான் தந்தை தாய் பேன். சிறு வயதில் பெத்த பிள்ளைகளும் பெரு வயதில் பெத்து போட்ட பெற்றோரும் சொல்லாமல் சொல்லும் வார்த்தை இது. எங்களை விட்டு போயிடாதப்பா. முதுமைகள் அவை உலகின் உன்னத வகுப்பறைகள். ஒரு பெற்றோர் பிள்ளைகளை பெறுவதற்காக அழலாம், ஆனால் பெற்றதற்காக அழக்கூடாது. வயோதிகம் இன்றைக்கு அவர்களுக்கு, நாளைக்கு உனக்கு. முதுமைக்கு அன்னமிட்டு பராமரிப்பதும் ஆண்டவனை ஆலயங்களில் பராமரிப்பதும் தரிசிப்பதும் வெவ்வேறல்ல. மாதா தொலைக்காட்சி நட்பே, முதியோர் இல்லத்திற்கு பணம் கொடு, பொருளை கொடு, உணவு கொடு, உடை கொடு. ஆனால் எந்த காரணத்தை சொல்லியும் உன் பெற்றோரை கொடுத்து விடாதே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். பிறரை தீர்ப்பிடாமல் இருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய பண்புகள், செயல்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றேன்? எஸ், அல்டிமேட்டா என்ன ஓப்பன் மைண்டோட இருக்கிறது தான். நம்ம எப்பவுமே திறந்த மனதோட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன மாதிரி குப்பைகள் உள்ள வந்து சேர்ந்தாலும் அதை நம்ம ஈஸியா வெளியே தூக்கி போட்டுடலாம். நீ வந்து இப்படி பேசுறியா, நீ அவங்கள பத்தி இப்படி சொல்றியா, ஓகே எனக்கு அவங்கள பத்தி தெரியும், அதனால எனக்கு நான் என்ன செய்யணுமோ செய்வேன். அந்த செயல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நாம் செய்ய வேண்டிய செயல் என்னவோ அதை நம்ம வந்து கவனத்தோட அதை செய்ய ஆரம்பிப்போம். அப்ப நம்ம எப்பவுமே என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா திறந்த மனதோடு இருக்க வேண்டும். ஸோ எதையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டி. ஏன்னா ஒருத்தன் புகழ்றானா சந்தோஷமா ஏத்துக்கிறேன், அதே ஆள் இன்னொரு என்னை திட்டுறானா அப்போ நான் என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். ஆனா நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே, ஒருத்தனை பத்தி அருமை பெருமைகளை என்னை பத்தி ஆகா ஓகோன்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒருத்தன் என்னை பத்தி தப்பா சொன்னாலோ இல்ல ஒரு சில விஷயத்த சுட்டி காட்டினாலோ, குறிப்பா நான் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டிட்டாலோ அதுல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது. பல நேரங்கள்ல ஐ திங்க் சுவாமி விவேகானந்தர் சொன்ன விஷயம் நினைக்கிறேன். ஒருத்தர் உங்களை பத்தி உண்மையை சொல்றாருன்னா கோவப்படாதீங்க. ஏன்னா அவர் சொல்றது உண்மையை தானே என்ன பண்றாரு, சொல்றாரு டே நீ தப்பு பண்ற அப்படிங்கிற உண்மையை தானே என்ன பண்றாரு, சுட்டி காட்டுறாரு. அப்ப கோவப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஓப்பன் மைண்டா அதை என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், ஒருத்தவனை பத்தி பொய் சொல்றான் அப்படின்னா அதுக்கும் கோவப்பட வேண்டிய தேவை கிடையாது. உண்மையை சொல்றப்பவே நீ என்ன பண்ணல, கோவப்படல.
பொய் சொல்றதுக்கு எதுக்கு நீ கோவப்படணும்? அப்போ இதுதான் ஓப்பன் மைண்டட். நான் திறந்த மனதோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். எதை நான் உள்ள வச்சுக்கணும், எதை நான் தூர போடணும் அப்படிங்கிறது அப்பந்தான் நமக்கு என்ன தெரிய வரும். அப்பந்தான் நம்ம மற்றவங்களை என்ன பண்ண மாட்டோம், தீர்ப்பிட மாட்டோம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் மைண்டடா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். விபார்த்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும் அவரது தலைமை பண்புகளையும் அவரது நல்லியல்புகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அண்மை காலத்தில் இயேசுடைய பார்வையில் நட்பு, இயேசுவின் வாழ்வில் நட்பின் பரிமாணங்கள் எனும் தலைப்பின் கீழ் பல செய்திகளை, இறைமொழிகளை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று நட்பு அக்கறை கொள்ளும். அக்கறை என்பது நல்ல ஒரு சொல். கடவுள் நம் மீது அக்கறை கொள்கிறார், நாம் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ள வேண்டும். நட்பு அக்கறை கொள்ளும். நட்பின் பல பரிமாணங்களில் ஒன்று அக்கறை கொள்ளுதல். நம்முடைய இன்ப துன்பங்களில் பகிர்ந்து கொள்பவர்களோடு நாமும் அவர்களுடைய சார்பாக சிந்தித்து அவர்கள் மீது அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 6:31. இயேசு அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இயேசுவும் சீடர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இயேசுவும் பணியாற்றுகிறார், இயேசுவுக்கும் களைப்பாக இருக்கிறது. ஆனால் இயேசு தன்னை பற்றி கவலைப்படவில்லை, சீடர்களை பற்றி கவலைப்படுகிறார். நீங்கள் போய் சற்று ஓய்வெடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் சொல்கிறார். இதுதான் அக்கறை. உண்மையான அன்பு, உண்மையான நட்பு, உண்மையான உறவில் தன்னை பற்றி கவலைப்படாமல், தன் மீது அதிக கவனம் செலுத்தாமல், தன்னோடு இருப்பவர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்துவது, அவர்கள் மீது அக்கறை கொள்வது நட்பின் ஒரு சிறந்த அடையாளம். இங்கே இயேசு அதை செயல்படுத்தி காட்டுகிறார். தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை. உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லை, ஓய்வெடுக்க நேரமில்லை. இயேசு ஓய்வின்றி உழைத்தார், உண்ணாமல் உறங்காமல் உழைத்தார். அதை பற்றியெல்லாம் அவர் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் தன்னுடைய சீடர்கள் அவர்கள் மீது பரிவு கொள்கிறார், அவர்கள் மீது அக்கறை கொள்கிறார். எனவே நீங்கள் பாலை நிலத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்று அவர்களை ஊக்குவிக்கின்றார். அடுத்த மார்க் 6:32 வாசிக்கின்றோம். அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். இதுதான் இயேசுடைய அக்கறை. நம்முடைய வாழ்வில், நம்முடைய உறவுகளில் இந்த அக்கறை இருக்கிறதா என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். பிறர் மீது அக்கறை, பிறர் நம் மீது அக்கறை கொள்கிறார்களா என்று கேட்பதற்கு பதிலாக நாம் பிறர் மீது அக்கறை கொள்கிறோமா, அக்கறை உள்ளவர்களாக வாழ்கிறோமா என்று கேட்டு இயேசுவை போலவே நாமும் பிறர் மீது அக்கறை கொள்வோமாக. குறிப்பாக நம்மோடு வாழ்பவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், அவங்க ஓய்வு எடுத்தாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க நலமோடு இருக்கிறார்களா என்பதையெல்லாம் கூர்ந்து கவனித்து இயேசுவை போலவே ஓய்வெடுங்கள், உணவருந்துங்கள் என்று நாம் அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுல நம்ம கிட்டத்தட்ட 4 விஷயங்கள் பார்த்துட்டோம். என்னென்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும், காது கொடுத்து கேட்கணும், அசம்ஷன் பண்ணிக்க கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம பேசணும் இல்லையா. இதெல்லாம் ஓரந்தள்ளி வைங்க, இதெல்லாம் வேண்டாம். ஆனா செய்ய வேண்டிய இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நம்ம யாரையும் என்ன பண்ண மாட்டோம், தீர்ப்பிட மாட்டோம். அதுல உறுதியா என்னால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நம்ம 10 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல வாழ்க்கையாக்குறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு பதிலா இந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன அப்படின்னா, நம்ம சில மனிதர்கள் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த போய் நம்ம அவங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு, சரி விட்டு கழுத்தை அவன் சூழ்நிலை என்னவோ அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். அவன் சூழ்நிலை என்னவோன்னு சொல்லி இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பாக்குறாங்க இல்லையா. இன்னைக்கு நான் அப்படி என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அந்த பிரச்சனைனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன், என்கிட்ட ரொம்ப பயங்கரமான கவலை இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த விஷயத்தினால எனக்கு மிகப்பெரிய இழப்புகள் என்ன இருக்குது, ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ இதனால நான் எனக்கு இயல்பா என்ன பண்ணும், இன்னொருத்தனை இவனாலதான் இது நடந்துச்சு, இவன் இது செஞ்ச தப்புனாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு என்ன பண்றேன், நான் வந்து இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம வருத்தப்படுற. உண்மையில அவர் மேல தப்பு இருக்கட்டும், நான் இல்லைன்னா சொல்லலாம். அவர் தப்பு செஞ்சிருக்கிறாரோ செய்யலையோ, நம்ம பழிய தூக்கி போடுறோமோ இல்லையோ, அவர் பக்கம் தப்பு இருக்கின்றப்போ நம்ம இதை ஃபீல் பண்றோம் இல்லையா. அப்போ இந்த சூழலிலும் ஓகே, நான் இன்னைக்கு அவனால் கஷ்டப்பட்டாலும் சரி, இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு இழிநிலைக்கு நான் வந்தாலும் சரி, எதனால அவன் செஞ்சான்,
அவன் பக்கம் ஒரு கதை இருக்கு இல்லையா, கண்டிப்பா அந்த பக்கத்தை அது வந்து நியாயமா இல்லையாங்கிறத நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம். ஒருவேளை அவனுக்கு வேற ஒரு நிர்பந்தத்தின் பேரிலோ இல்லை வேற ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ இப்படிப்பட்ட செயலை செய்து அதனால் நமக்கு ஒரு ஒரு மோசமான நிலை வருவதற்கான காரணங்கள் கூட என்ன பண்ணுவோம் இருக்கும். அப்போ அந்த 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 பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை நடக்க, வீட்டில் ஏதோ பிரச்சனை, திடீர்னு அம்மா அப்பாவுக்கும் சண்டை. அப்போ அம்மா அப்பாவுக்கு சண்டை அப்படின்னா கண்ணை மூடிட்டு அம்மா பக்கமோ இல்லை கண்ணை மூடிட்டு அப்பா பக்கமோ நிற்பதை காட்டிலும் இந்த பிரச்சனைக்கு அம்மா சைடு பாதிப்பு என்னென்ன ஏற்பட்டுச்சு, அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்க, எதனால நடந்துச்சு, அந்த பெர்ஸ்பெக்டிவ். இதில் அப்பா சைடு நின்று பார்த்து அப்பா பக்கம் என்ன பெர்ஸ்பெக்டிவ், அப்போ இதில் நமக்கு எந்த பக்கம் நியாயம் இருக்குங்கிறது என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். இன்னைக்கு பல நேரங்களில் இன்னொரு பக்கம் கதை என்னன்னு கேட்காததுனால தான் நாம் எளிதில் மற்றவங்க என்ன பண்றோம், தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கின்றோம். சில வீடுகளில் சொல்லுவோம் எங்க அப்பா ரொம்ப மோசங்க, எங்க அப்பா எங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவோம். சில வீட்டில் எங்க அம்மா ரொம்ப மோசங்க கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன பண்ணல, பார்க்கல. நான் பார்க்காதனால தான் என்ன பண்றேன், நான் வந்து அவங்களை தீர்ப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டால் என்ன ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில் என்னோட கண்ணோட்டத்தை மட்டும் காணாமல் அதில் தொடர்புடைய அத்தனை நபர்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் பார்க்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் நிச்சயமாக மற்றவரை தீர்ப்பிடவே மாட்டேன். ஒரு சிறப்பான ஒரு புரிதல் இது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். பிறரை தீர்ப்பிடாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான். ஆமா, நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல எப்படியோ நம்மளுடைய நிலையை தடுமாறி மற்றவங்களை எப்படியோ ஓகே அவன் அப்படி சொல்லிட்டானா நான் அவனை பாத்துக்கிறேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துடும். ஆனா அதை தவிர்க்கணும் அப்படின்னா சில காரியங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சோ அந்த வகையில அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பி ஹம்பிள், அதாவது பணிவா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்படி ஒரு குணம் நமக்குள்ள இருக்கிறப்போ நம்ம எப்படி யோசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னா மற்றவங்களை மன்னிக்கவும் மற்றவர்கள் செய்த தவறுகளை வந்து நம்ம வந்து சிந்தித்து பார்த்து ஓகே அவன் எதனால அந்த தப்பு செஞ்சான், சோ அது அவனுடைய சைட்ல இருந்து அதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி அதை யோசிக்கிறப்பவே என்ன ஆகும், அந்த பணிவு நமக்குள்ள இருக்கிறப்பவே மற்றவர்களுக்கு எளிதாக நம்ம தீர்ப்பிட மாட்டோம். கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாருக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு வக்கீல் ஒரு நீதிபதி இருக்கிறாங்க. அந்த வக்கீல் எப்போ வெளியே வருவார்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பண்ண தப்பை டிஃபெண்ட் பண்றதுக்கு என் வக்கீல் எனக்குள்ள இருந்து வெளியே வருவார். இல்ல இன்னொருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா என் வக்கீல் உள்ள உட்காந்துக்குவார், நீதிபதி வெளியே வருவார், நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றது. ஸோ இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு வக்கீல் ஒரு நீதிபதி இருக்காங்க. ஆனால் இதை வந்து நான் முறையறிந்து ஒரு ஹம்புலா பணிவோட ஆமாங்க அது என்னுடைய தப்புனால தான் நிகழ்ந்துருச்சு, சரி இனிமேல் இதை நான் நடக்காமல் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கிறேன், அந்த சொன்ன சொல்லை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அந்த பணிவோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பிறர் ஒரு தப்பு செஞ்சாலும் அதை பணிவோடு சரி ஓகே நீ பண்ணிட்டியா சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மன்னித்து ஏற்று. இன்னைக்கு வந்து நாம செய்யாத தப்பா விவிலியத்தில் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்கிட்ட போய் கல்லை எரியட்டுமா வேணாமா அப்படின்னு ரெடியாக நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ கொடுக்குறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கார்னர் பண்ணணும். எரிங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா வந்து மனித நேயத்தை பற்றி பேசின மனுஷன் இப்போ எரிய சொல்லிட்டாருன்னு சொல்லி குறை சொல்லலாம். இல்லை எரியக்கூடாதுன்னு சொன்னார்னா மோசே சட்டத்தை மீறிட்டாருன்னு என்ன பண்ணலாம், அதுக்கு கைது செய்ய வைக்கலாம். ஏதோ ஒன்று ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சர் பண்ண போறாரு. அவர் சிம்பிளா சொன்னாரு ஓன்ட்ட பாவம் இல்லைன்னா நீ என்ன பண்ணும் போத. அப்போ இன்னைக்கு நம்ம ஒருத்தரை மன்னிச்சு பார்க்குறப்போ இன்னைக்கு நான் பாவமே செஞ்சது இல்லையா, என்னோட தப்பை யாரும் மன்னிச்சதே இல்லையா என்று நாம் நினைத்து பார்க்க தொடங்கினால் பிறர் செய்த தவறை நம்மால் மன்னிக்க முடியும். நாம் அவர்களை தீர்ப்பிட மாட்டோம். சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த உலகிலே மாண்போடும் மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்திலும் வாழ்வதற்கான வழி என்ன என்று நாம் தேடும்போது ஏதோ வில்லியம் லாய்ட்ஸ் என்ற ஒரு அறிஞர் இப்படியாக குறிப்பிடுகிறார். The love of humanity is the whole of morality. This is goodness, this is humanism, this is a social conscience. அதாவது மனுக்குலத்தை அன்பு செய்வதுதான் சிறந்த அறநெறி, இதுவே நன்மைத்தனம், இதுவே மனித மாண்பு, இதுவே சமூக மனச்சான்று. நண்பர்களே, நாம் மனுக்குலத்தை அன்பு செய்வது என்பது என்ன? எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை நான் அன்பு செய்கிறேன் என்று மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்களையும் அவர்கள் எந்த குழுவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும், எந்த சாதியை சேர்ந்தவர்களாக, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இல்லாமல் அத்தனை இந்த அமைப்புகளையும் தாண்டி சென்று ஒரு மனிதனை மனிதனாக மதித்து, அதே போல உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக மதித்து அந்த மனுக்குலத்தை அன்பு செய்வது. அப்படி அந்த பரந்துபட்ட மனுக்குலத்தை
அன்பு செய்வதிலே தான் அறநெறி அடங்கி இருக்கிறது. எது நன்மை எது தீமை என்பது அதிலே தான் அடங்கி இருக்கிறது. அதற்கு பெயர்தான் குட்னஸ், அதாவது நன்மைத்தனம். அதற்கு பெயர்தான் மனித மாண்பு, ஹியூமனிசம். அதற்கு பெயர்தான் சோஷியல் கான்ஷியன்ஸ், அந்த சமூக மனச்சான்று. பாருங்கள், இந்த உலகிலே நன்மைத்தனம் வேண்டும், அதே போல மனித மாண்பை நாம் போற்ற வேண்டும் என்று நிறைய பேசுகிறோமே. இவை அனைத்திற்கும் அடித்தளமான ஒன்று லவ் ஃபார் ஹியூமனிட்டி. மனித குலத்தின் மீது, சொல்லப்போனால் மனிதன் மீது எனக்கு இருக்கின்ற அந்த அன்பை வளப்படுத்தினால் மீதி அனைத்துமே சரியாகி விடுகிறது என்பதை இந்த அறிஞர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே மனுக்குலத்தை அன்பு செய்யும் சிறந்த மனிதர்களாக வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், இன்றைய நாள்ல உண்மையாவே ஒரு சிறப்பான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இது ரொம்ப எளிதா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா போயிட்டே இருக்க போக்குல பாத்தீங்கன்னா நிறைய அதனால உறவுகள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். ஆனா நான் கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தனிமை ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அடைஞ்சிருப்போம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பெரும்பாலும் செய்யறதால தான். சோ அப்படி அது மாதிரி தீர்ப்பிடக்கூடாதுன்னா நம்ம அடுத்ததான் என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததா தீர்ப்பிடுவதற்கு கொஞ்சம் யோசிங்க. ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு உண்மையா பொய்யா, சில நேரங்கள்ல நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம். அங்கே ஏதாவது ஒரு திருமணம் நடந்திருக்கும். அதாவது நமக்கு பக்கத்து வீட்லையோ இல்லை தூரத்து சொந்தமாக இருக்கிற வீட்லையோ ஏதாவது ஒரு தெரிஞ்ச வீட்லையோ என்ன இருக்கும், ஒரு திருமணம் நடந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ இங்கே உடனே என்ன சொல்லுவாங்களா, அவங்க ஏற்கனவே எத்தனை வருஷமாக லவ், அவங்க மேபி ஒரே ஊரில் வேலை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரே கம்பெனியில் என்ன பண்ணிருக்கலாம் வேலை பார்த்துருக்கலாம். அது 100% ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். இதை என்ன பண்ணுவாங்க, இதுக்கு என்னன்னே தெரியாது. அவங்கள்ட்ட ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்களா, அப்போ எப்படி லவ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க? ஏன்னா கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருமே லவ் பண்ணுறதா அவங்களோட வேலையா? ஸோ என்னன்னா இதெல்லாம் என்னன்னா ஒருத்தருடைய நிலைமை என்ன, அவங்க சைடு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நாம சொல்லக்கூடிய விஷயங்கள், வார்த்தையில வரக்கூடிய சிசிடிவி கேமரா இவங்க பார்த்திருக்கலாம், அதோட பெரிய சிசிடிவி கேமரா இருப்பாங்க போல. ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரியான தீர்ப்புகள், அதாவது எதையும் யோசிக்காமல் நான் சொல்லக்கூடிய. சரி, இப்போ அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது, அவங்க யோசிக்காம சொன்னா நீங்க ஆமாங்க இல்லைங்க அப்படி நம்ம ஏற்றுக்குவோமா? இல்லை நமக்கு எந்த அளவுக்கு அப்போ கோவம் வரும்? நம்ம செய்யாத ஒரு தப்பை ஒருத்தன் செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஒரு கேஷுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறப்ப நம்ம தீர்ப்பிட்டு போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது? அப்போ அதே கோவம் தானே நான் இன்னொருத்தரை சொல்கிறப்போ வரும். அப்போ யோசிங்க. ஒரு விஷயத்த உங்கள் வாயிலிருந்து ஒருத்தரை இவன் விளங்காதவன், இவன் அறிவில்லாதவன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் பண்ண தப்புக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு இன்னொருத்தர் குற்றம் சொல்ல தீர்ப்பெடு ஒவ்வொரு டைம் செய்ய பொழுது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசிங்க. நம்மளை யோசித்து பாருங்க, நாம முதல்ல ஒழுங்காக இருக்கிறோமா? சாலை விதிகளை மீறுகின்ற போது என்னைக்கோ ஒரு நாள் ரெட் சிக்னலில் கரெக்டாக நின்றுவோம், அன்னைக்கு ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டு போவான், அன்னைக்கு அவனை என்ன பண்ணுவோம், திட்டுவோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ரெட் சிக்னலில் ஃபுல்லாக ஒழுங்காக நின்றுட்டே வந்த மாதிரி நம்ம திட்டுவோம். அப்போ நாமளும் தவறுகள் என்ன பண்ணுறோம், செஞ்சுருக்கிறோம். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் யோசித்து இந்த தப்பை என் வாழ்க்கையில் நான் செஞ்சிருக்கேனா இல்லையா? ஒருவேளை நீங்க செய்யல அப்படின்னா நீங்க அந்த துணிஞ்சு அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் தான் நமக்கு இருக்கே தவிர அதை தீர்ப்பிடக்கூடிய அதிகாரம் நம்மிடம் இல்லை. அதை உணர்ந்து செயல்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்த இந்தியராகிய நாம் என்ற தொடரின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய குடிமக்களுடைய அடிப்படை கடமைகளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படை கடமைகள் நமது வாழ்வை பண்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழுகிற சமூகத்தை பண்படுத்துகிறது, நமது நாட்டை பண்படுத்துகிறது. இதனால் நம் நாடு தலைசிறந்த நாடாக மாறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது, நாம் ஒரு சமூக பிராணி என்கிற முறையில் பொது சொத்தை பாதுகாப்பதும் வன்முறையை விட்டொழிப்பதும் என 2 கடமைகளை இன்று அது நமக்கு அறிவுறுத்துகிறது. பொது சொத்தை பாதுகாப்பது, வன்முறையை விட்டொழிப்பது. பல நேரங்களில் சாதியினுடைய பெயரால், மதத்தினுடைய பெயரால், இனத்தினுடைய பெயரால், மொழியினுடைய பெயரால் எல்லாம் கலவரங்கள் உருவாகிற பொழுது உடனடியாக என்ன செய்கிறோம், பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறோம். அந்த பொது சொத்து அது ஒரு பஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ட்ரெயினாக இருக்கலாம், அல்லது அலுவலகங்களாக இருக்கலாம். இவற்றை அடிப்பது, உடைப்பது, நொறுக்குவது, அவைகளுக்கு சேதம் விளைவிப்பது என்பது நம்முடைய கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உடனடியாக ஒரு மறியல், உடனே உடைத்தல், நொறுக்குதல், இப்படி தான் ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பொது சொத்துக்கள் எல்லாம் யாருடையவை? அந்த பொது சொத்துக்கள் பொது சமூகத்திற்கு சொந்தமானவை, நம்முடைய வரிப்பணத்தில் வாங்கப்பட்டவை, நம்முடைய வரிப்பணத்தில் இயங்குபவை. அப்போ அதையெல்லாம் உடைக்கிறதுனால யாருக்கு சேதம் உருவாகிறது என்றால் பொதுமக்களுக்கு தான் அதிகமான சேதம் உருவாகிறது. அப்போ இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு
சரியான திசையில் சரியான தீர்வை நோக்கி நகர வேண்டுமே தவிர எவற்றையும் உடைப்பதாலோ சேதம் விளைவிப்பதாலோ அவற்றுக்கு அந்த பிரச்சனை தீர்வதில்லை. நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். அதற்கு அடிப்படையான காரணம் நாம் என்ன நினைக்கிறோம்னா, அப்படி வருகிற பொழுது உடனடியாக நம்ம ஒரு கும்பல் மனப்பான்மை. தனியாக போனால் எல்லாரும் அமைதியாக தான் போவோம். ஆனால் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டோம்னா உடனே ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் வந்துடும். எதையும் உடைக்கலாம், எதையும் நொறுக்கலாம் என்கிற இது. அது அறிவுக்கு ஒவ்வாத செயல். அது கும்பல், சமூக விரோத கும்பல்கள் செய்கிற வேலை. அதெல்லாம் ஒரு சமூகத்தின் எதிராக இருப்பவர்கள் செய்யக்கூடியது. பட் சமூகத்தை ஆழமாக நேசிப்பவர்கள் அதுக்கு போக மாட்டாங்க. மாறாக உரிய விதத்தில், உரிய முறைகளில், உரியவரிடத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, அதற்கான சட்டப்படியான தீர்வழிகளை காண்பது தான் அது பொருத்தமாக இருக்கும். இது என்ன நடந்தாலும் ஒரு மருத்துவமனையில் ஒருவேளை எல்லாம் சரியாக நடக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் ஒரு தவறுதலாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் உடனே மருத்துவரை கத்தியால் குத்தப்போவது, மருத்துவமனை அடித்து நொறுக்குவது, இதையெல்லாம் மற்றவர்களை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல், சமூகத்தை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு கும்பல் மனப்பான்மையோடு செய்வதை இந்த கடமை தடை செய்கிறது. எனவே பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை விட்டொழிக்கவும் அது நமக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. ஏனென்றால் வன்முறையின் ஒரு பொழுதும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. அது மீண்டும் வன்முறைக்குத்தான் வித்திடும், போருக்குத்தான் வித்திடும். அதை தான் இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் வன்முறை இருக்கக்கூடாது. அந்த வன்முறை கண்டிப்பாக ஆயுதம் ஏந்திய வன்முறையாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்களில் நம்முடைய வார்த்தை வன்முறைகளில் தான் மிக அதிகமான சேதம் உருவாகிறது. வார்த்தை வன்முறைகள் தான் திரும்ப அடிதடி ஆயுதங்கள் ஏந்துதலுக்கு இட்டு செல்கிறது. எனவே நாம் வன்முறையை மனப்பான்மை இல்லாதவர்களாக, அமைதியை நேசிப்பவர்களாக, ஒற்றுமையை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் எல்லாம் எப்போ பிரச்சனை வருது, அது ஒரு வார்த்தைகள் தான் தொடங்குது. அந்த ஒரு வார்த்தை தான் அடுத்து செயல்களுக்கு இட்டு செல்கிறது. எனவே ஒரு பக்குவமடைந்த ஒரு மகன், ஒரு குடிமகன், ஒரு சரியான திசையில் சிந்திக்கிற ஒரு குடிமகன், ஒரு நேர்மையாக சிந்திக்கக்கூடிய ஒரு குடிமகன் அல்லது குடிமகள், அவர்கள் ஒரு பொழுதும் வன்முறை எண்ணங்களுக்கோ வன்முறை செயல்பாடுகளுக்கோ தங்களுடைய வாழ்க்கையில் இடம் தருவதில்லை. அதனால தான் அதற்கு மாறாக அமைதியையும் உறவையும் நேசிக்கிறார்கள். எல்லாத்துக்கும் கலவரம் செய்து விட்டால் நமக்கு தீர்வு கிடைச்சிரும்னு அப்படி ஒரு சமூகம் நம்புகிறது என்றால் அங்கே சட்டம் ஒழுங்கு இல்லை என்று இங்கே நீதிக்கு இடம் இருக்காது. பட் ஏன்னால் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னா யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காது இந்த சமூகத்தில். எனவே தான் பொது சொத்தை பராமரிப்பதும் வன்முறையை விட்டொழிப்பதும் நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அதுவே நாம் ஒரு சமூகத்தில் வாழத்தகுந்த மனிதர்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய குடும்பங்களிலிருந்து, நம்முடைய சமூகத்திலிருந்து இவற்றை அப்புறப்படுத்த வேண்டிய கடமையை சரியாக கடைபிடிப்போம். அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழ்வோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். பிறரை தீர்ப்பிடாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன? ரெஸ்பெக்ட் பிரைவசி. இது எப்படி எந்த கண்ணோட்டத்துல வேணாலும் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு குழந்தைய வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி இந்த சொசைட்டில அந்த குழந்தைய வளர்க்குறாங்கன்றது அந்த சிங்கிள் பேரண்டா இருக்க அந்த ஒரு அம்மாவுக்கோ இல்லை அந்த அப்பாவுக்கோ தான் தெரியும். ஸோ அப்படி அவங்க இந்த சொசைட்டில இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைய வளர்த்து இருக்கிறப்போ ஏகப்பட்ட இந்த தீர்ப்பிடுதல் அப்படின்னு சொல்றாங்களே அந்த வார்த்தைகளை அங்க குவியும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மதிப்பை இழந்துதான் அந்த வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு வார்த்தைகளை யாருமே விட்டுறக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு பெரிய ரெக்வெஸ்ட். ஒரு தனியா இருந்து ஒரு அன்னை ஒரு குழந்தைய வளர்க்குறப்போ இவங்க எப்படி வளர்த்திருப்பான்னு, இவ எப்படி வளர்த்திருப்பான்னு நமக்கு தெரியாதா? அவங்க சொல்ற அந்த சின்ன வார்த்தை அந்த குழந்தையும் பாதிக்கும், அந்த ஒரு சிங்கிள் மதரா இருக்க அவங்களையும் பாதிக்கும். சோ இந்த மாதிரிலாம் நம்ம எதையுமே சிந்திக்காம சொல்ற அந்த வார்த்தை அவங்களுடைய மதிப்பையே இழக்க வைக்கும். அதாவது என்னன்னா ரெஸ்பெக்ட் பிரைவசி மீன்ஸ் அவங்கள அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னொருத்தர் மூக்கை நுழைக்கிற என்ன பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்னுடைய மூக்கை நுழைப்பது எந்த வகையில் நியாயமானது? அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அது அவங்க கடவுளுக்கு அவங்க பதில் சொல்லிக்க போறாங்க. அதை பத்தி கவலை கிடையாது. அது அவங்க சரியா செஞ்சாங்கன்னா சரியா விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, தப்பா செஞ்சா தப்புக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க, பதில் சொல்லிக்க போறாங்க. அதுக்கு கடவுளுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒழுங்கா இருக்கிறேன். நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் 2 பக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பக்கங்கள்,
அந்த தெரிஞ்ச பக்கத்தில் நம்ம ரொம்ப ஆகா ஓஹோன்னு என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனால் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் தான் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது எனக்கு தெரியும். நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் திருச்சியில் என்ன ஆகுது நடக்குது ஒரு மிகப்பெரிய நகைக்கடையில். அப்போ அது யார் என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த திருடப்பட்ட அந்த திருடு கூட்டத்தினுடைய தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஊரில் தெய்வம் மாதிரி என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் மிகப்பெரிய பணக்காரர், ஊருக்கு எவ்வளவோ உதவிகள் என்ன பிடிக்க செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஒரே நபருடைய அப்போ அவர் இதுவரைக்கும் அவருடைய ப்ரொஜெக்ஷன் எப்படி இருந்திருக்கு, நான் ரொம்ப நல்லவன், நான் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் ப்ரொஜெக்ஷன் இருந்திருக்குது. ஆனால் மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரெல்லாம் திருட்டு பணத்தில் என்ன பண்ணிருக்காரு, இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்காரு. அப்போ இது இங்கே மாட்டிக்காத வரைக்கும் தான், நீங்களோ நானோ எல்லாருமே மாட்டிக்காத வரைக்கும் தான் என்ன பண்றோம் அப்படின்னா நான் மற்றவர்கள் முன்னாடி வந்து நான் ரொம்ப பெரிய நல்லவன் என்னன்னு என்ன பண்றோம் காட்டிக்க முடியும். ஆனால் நம்மளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தீய குணம் இருக்கின்ற பொழுது எப்படி அதை நான் மறைச்சு வச்சுக்கிறனோ அதுபோல் இன்னொருத்தருடைய பிரைவசியை நான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கு ஏது எனக்கு தெரியாது, அது தெரியாமல் நான் அவர்களை தீர்ப்பிட கூடாது, அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம், பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜனவரி மாதத்தில் கரும்பு நடவு செஞ்சதுக்கப்புறம் இன்றைய காலகட்டத்தில் அது அந்த முத்தி அறுவடையை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நேரத்தில் நிறைய இடங்களில் கரும்பு போட்டிருக்க நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறது தண்டு துளைப்பான். இந்த தண்டு துளைப்பான் அப்படிங்கிறது வந்து நமக்கு நடுவில் கரும்போட நடுவில் சிவப்பு ஓட்டைகளை உருவாக்குறதும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு அழுகல் ரெட் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுகலை உண்டு பண்ணுறதும் அல்லது அழுகல் உண்டானதுனால அந்த அழுகலுக்கு இது வர்றதும், இது பொதுவாக இந்த காரியம் நடக்குதுங்க. பொதுவாக இந்த தண்டு துளைப்பான் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப அல்லது பூஞ்சை தொற்று வரக்கூடாது, அழுகலை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சை தொற்று வரக்கூடாது அப்படின்னா 8வது மாதம் நம்ம உள்ளே போய் பெரிய அளவில் தெளிக்க முடியுமான்னு தெரில. அதற்கு நம்ம தரைவழியில் சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தால் அது மூலமாகவோ அல்லது தரையில் தண்ணீர் பாயும்போது அது மூலமாகவோ நம்ம கொடுக்க வேண்டிய திரவம் 3 திரவம் இருக்குங்க. ஒன்று வந்து ட்ரைகோடர்மா விரிடி, இன்னொன்று பேசிலோமைசிஸ், 3வது மெட்டாரேசியம். 3 கலந்துக்கணும். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டரில் 3ஐயும் கலந்துட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிடணும். ஒரு நாள் வச்சுட்டு அதை தரைவெளி கொடுத்துடலாம். இப்படி கொடுக்குறப்ப வேர்பகுதியில் இருக்கக்கூடிய அழுகல் கிருமிகள் போயிடும். வேர்பகுதியில் இருக்கக்கூடிய நெமட்டோடு நூற்புழுக்கள் அது இறந்து போயிடும். மெட்டாரேசியம் கொடுக்கறதுனால தரையில் இருக்கக்கூடிய சாணப்புழு பெரிய பெரிய புழு இருக்கு இல்லைங்களா, அது இறந்து போயிடும். இப்படி இதெல்லாம் போணுச்சுன்னா வேர் வளர்ச்சி சரியாக இருக்கிறப்ப செடியோட உடம்பு பகுதியில் எந்த விதமான பூஞ்சை தொற்றும் போகாமல் இருந்தால் அதை கடிக்க வரக்கூடிய இந்த தண்டு துளைப்பான் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த அழுகல் இல்லாமல் போனால் செடியோட மேலே தலைப்பகுதியில் இந்த கொளுத்தாடை பகுதியில் இருக்கக்கூடிய மாவு பூச்சி, பெரும்பாலும் இந்த மாவு பூச்சி வந்து தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கொளுத்தாடையை நமக்கு இப்போ அங்கே வந்து சேர்ந்து மட்டைகளுக்குள்ளே இருக்கிறப்ப மேலே தோகை ஃபுல்லாக காயுதுங்க. இது எல்லா பகுதியிலையும் நம்ம சராசரியாக பார்க்குறோம். இந்த சராசரியாக பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா உங்களுக்கு உள்ளே போய் ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சால் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வரப்புலேருந்து பவர் ஸ்ப்ரேயரில் தெளிக்க முடியுமா அது பார்க்கலாம். 3வது ட்ரோன் மாதிரி வச்சு தெளிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த 3 தெளிப்பு முறைகளில் எதுவும் பண்ணாலும் அதில் 100 லிட்டர், அதாவது ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் வெர்டிசிலியம் லக்கானி இந்த திரவம் கொடுக்கணும். அதை 20 லிட்டரில் கலந்து ட்ரோனில் போட்டாலும் சரி, பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறதுக்கு 100 லிட்டர் அல்லது 150 லிட்டரில் கலந்துட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்தாலும் சரி, அல்லது முதுகில் அடிக்கிற ஸ்ப்ரேயருக்காக 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் வெர்டிசிலியம் லக்கானி கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துட்டு அதை தெளித்தாலும் சரி, எந்த முறையோ அதை தெளிச்சுக்கணுங்க. ஆனால் இதை தெளிக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இப்போ கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பல வயல்கள் கருகின மாதிரி ஒரு அமைப்பை நமக்கு காட்டுதுங்க. அதோட பிரச்சனை வந்து செடியோட தலைப்பகுதி, அதை மட்டைகளை உரித்து பார்த்தோம்னா உள்ள வெள்ளை கலர் மாவு பூச்சி இருக்கும்.
அதுக்காக அதை கொடுக்கணும். மேலே வந்து வெட்ரிசிலியம் லக்கானி கொடுக்கணும், கீழே நான் சொன்ன திரவங்களை கொடுக்கணும். கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் அந்த பயிருக்கு வேணுங்கிற என்னென்ன விதமான சத்துக்கள் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்குங்க 15 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டரில் 3 லிட்டர் அல்லது 2 கிலோ ஹியூமிக் பவுடர் கலந்துக்கலாம், 2 கிலோ வேம் கலந்துக்கலாம். இது 2 பொருளும் கலந்து தரையில் கொடுக்குறது ரொம்ப 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 முக்கியங்க. நமக்கு சர்க்கரையோட எடை கூடணும், கரும்போட வடிவம் கூடணும், இது கொடுக்கலாங்க. இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா 20 லிட்ரு கோமியம் கலந்துக்கலாம், 10 கிலோ சுண்ணாம்பு கலந்துக்கலாம். இந்த கலந்த அமைப்பை இதில் கலந்து சொட்டு நீரில் கொடுத்துட்டோம்னா பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள் கிடச்சிடுங்க. கிடச்சிச்சின்னா வெயிட்டு ஏற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணும், அறுவடை வரையிலும். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு இந்த சுகர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையோட கட்டுமான அளவும் கூடும், எடையும் கூடும். செஞ்சு பார்க்கலாமா? சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள்ல மற்றவர்களை தீர்ப்பிட கூடாது, அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில வழிகள் என்னென்ன, காரியங்கள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பொய் எப்போதுமே நம்மளை வந்து ரொம்ப அப்படி சொகுசா வச்சுக்கும். ஒரு பொய் எப்போதுமே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சொகுசா நம்மளை வந்து நம்ம விரும்பும் போல நம்மளை தட்டி கொடுக்கும். நம்ம விரும்பும் போல நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது அந்த பொய் என்ன பண்ணும் செய்யும். ஆனால் உண்மை எப்படின்னா நடுத்தரில் வச்சு பலார்னு கண்ணத்துல அறையும், அதுதான் உண்மை. அப்போ அந்த உண்மையை வந்து அது பலார்னு அறையுதுன்னா அதோட அது விட்டுறது கிடையாது. அதற்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன பண்ணாது, எனக்கு கற்றுக் கொடுக்கும். அவன் பல நேரங்களில் கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் இனிப்பான பொய்களை ஏற்றுக்கொள்ள தான் என்ன பண்றோம், விரும்பி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஃபோக்கஸ் ஆன் ட்ரூத். நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பொழுது ஒருத்தன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து கதை சொல்றான், சுவாரஸ்யமா வந்து புரணி பேசுறான், அவன் ஆஹா ஓகன் அந்த புரணி கேட்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, புரணி கேட்காதீங்க. கேட்பதற்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அந்த உண்மையை அறிய வேண்டும். அந்த உண்மையை சொல்றப்ப சில நமக்கும் என்ன பண்ணும், சுருக்குன்னு குத்துனா தான் அது உண்மை. அப்ப அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் ஏற்றார் போல் என் வாழ்வை திருத்தி அமைத்துக் கொண்டா நான் மனுஷன் இல்லை. சில நேரங்களில் ஒரு முறை சொல்லுவாங்க, ஒரு பண்ணி வந்து கடவுள்கிட்ட போய் எல்லாரும் என்ன வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கடவுள் சொன்னாரா, நீ வந்து உன்னோட சேருலேருந்து நீ வாழக்கூடிய வாழ்க்கை என்ன பண்ணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா உன்னை எல்லாரும் மதிக்க மாட்டா நான் என்ன பண்ணுறேன் வச்சிருக்கேன். ஆனால் பண்ணிக்கு அதுதான் இருக்கல ரொம்ப மிகப்பெரிய ஆனந்தம். அது என்ன, எனக்கு அதில் தான் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எப்படி கொடுக்க முடியும். அப்போ என் மகிழ்ச்சியை நான் கொடுக்க மாட்டேன். அப்போ உன்னை எல்லாரும் அப்படி தான் வச்சிருப்பாங்க. இன்று நாமும் அந்த பன்றி போல தான் பல நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா அதை விலக்கி விட்டு திருந்தி வாழ முற்படுவது கிடையாது. அதை மறைத்து கொண்டு ஓகே இந்த சேருக்குள்ள இருக்கிறத நீ பார்த்துட்டியா, நான் இன்னொரு சேருக்கு என்ன பண்றேன், மறைவா போய்க்கிறேன் அப்படின்னு அந்த பன்றியை போல தான் நம்ம என்ன பண்றோம், நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ உண்மை என்ன, அதில் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது நாம் பிறரை தீர்ப்பிட மாட்டோம். எஸ், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஏன் தீபா, இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இப்போ 39 ஒரு லேடி பூனாவிலேருந்து காண்டாக்ட் பண்ணாங்க. லாஸ்ட் மந்த் உங்களுக்கே தெரியும், நம்ம கொரியரில் மெடிசன் அனுப்பிச்சோம். இந்த மந்த் செகண்ட் செட் மெடிசன் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபைப்ராய்டு ப்ளஸ் சிஸ்ட், லெஃப்ட் ஓவரியில் சிஸ்ட். சரி, எல்லாம் பார்த்தோம். அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் கொடுத்தோம், மெடிசன் அனுப்பிச்சோம். இப்போது அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது பாடியே ஹெவியாக இருக்குது, பீரியட் வந்தால் ஓவர் ஃப்ளோ ஆகுது, வயிறு வலி இருக்குது, தாங்க முடியாத வலி, இப்படியெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அப்போ தான் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை நம்ம சொன்னோம், அது பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ 1 மந்தில் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு அந்த ஹெவினஸ்லாம் இல்லை, மனசுக்கே ஒரு சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது. நீங்கள் சொன்ன டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதில் எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த ப்ளீட் ஆகிட்டு இருந்ததெல்லாம் இப்போது இல்லை, நல்லா இருக்கேன், கண்ட்ரோல் வந்திருக்கு, நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போது 40 வயசோ 35 வயசு கூட ஃபைப்ராய்டுங்கிறது சாதாரணமாக பெண்களுக்கு வருது. ஆனால் இது கூடவே இந்த சினைப்பையில் நீர் கட்டியும் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் அவங்களுக்கு அதனால பீரியடு இஷ்யூ வருது, இரெகுலர் பீரியடு
இப்போ இதில் 2 விஷயம், ஒன்று பிசிஓடி, இன்னொன்று ஃபைப்ராய்டு. 2 நாளுமே ஓவர் ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பீரியட் டைமில் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்க, டயட்டு நம்ம முக்கியமாக சொல்கிறோம், ஏகப்பட்ட டயட்டு சொல்கிறோம். அதே போல் ஜென்ரல் மெடிசன் ஒன்று, எமர்ஜென்சி மெடிசன் ஒன்று கையில் கொடுக்குறோம். அதையும் அவங்க ஓவர் ப்ளீடு ஓவர் பெயின் நேரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். சில கஷாயங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ அரைச்சி மோர் கலந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃப்ரூட்ஸில் என்னென்ன சாப்பிடணும், டயட்டில் என்னென்ன கடைப்பிடிக்கணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, அதுவும் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பா. அதாவது மனசு உடம்பு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கணும். மனது வந்து டென்ஷன் ஆனால் எல்லா நோயும் வரும், கண்டது சாப்பிட்டா எல்லா நோயும் வரும். இருக்கிற சூழலில் எது நல்லது, எதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். இப்போ ஃபைப்ராய்டு பற்றி விளக்கமாக நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவாக வந்து பாருங்க, இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தசைநார் கட்டி அப்படிம்பாங்க. இந்த தசைநார் கட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க லேடிஸ் மத்தியில். இப்போ 100 லேடிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் 40 பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்குது. அந்த ஃபைப்ராய்டு அப்படின்றது வந்து பாருங்க ஒரு சீட்லிங் சைஸஸ், ஒரு புளியாங்கொட்டை சைஸ்லேருந்து ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ் வரைக்குமே அந்த ஃபைப்ராய்டு வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த ஃபைப்ராய்டு என்ன ஏஜ் வரைக்கும் வளரும் அப்படின்னா டில் மெனோபாசல் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மெனோபாஸ் ஏஜ் வர வரைக்கும் 49 வயசு வரைக்கும் அது சாலிடாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் 49 to 51. பட் பியாண்ட் தட் நம்ம 49 வயசு வரைக்கும் வளரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்லாம் கிடைக்காது, அது தானாக சுருங்கி போயிடும். ஏன் அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் டிபெண்டன்ட் டியூமர். இப்போ மேடமோட எக்ஸ்பீரியன்ஸில் 15 சென்டிமீட்டர் கட்டியை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டண்ட் பண்ணி வச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் கேளு. இது ஒரு பார்ட். இது வந்து மேரிடான லேடிக்கு. ஆமாம். இன்னொரு விஷயம் இங்கே நம்ம சொல்லியே ஆகணும். அன்மேரிடு யங்ஸ்டருக்கே இன்னைக்கு ஃபைப்ராய்டு இந்த இஷ்யூ இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு, கஷ்டப்படுறாங்க. ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால எனக்கு கன்சீவ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு நம்ம தெளிவாக பதில் சொல்லணும். கண்டிப்பா. ஃபைப்ராய்டு வந்து பாருங்க நிறைய இடத்துல இருக்கு. இந்த யூட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்கு, எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் அப்படின்றது. இப்ப அந்த எண்டோமெட்ரியம் ஏரியால மியூக்கோசல் லேயருக்குள்ள சப் மியூக்கோசல் ஃபைப்ராய்டு, இந்த கர்ப்பப்பை அப்படின்றது ஒரு ஃபனல் மாதிரி ஒரு ஆர்கன்ங்க, அதுக்குள்ள இங்க ஃபைப்ராய்டு இருக்கு. கர்ப்பப்பையில பெரும் அளவு வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்கியூபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது பிரெக்னன்சிக்கு என்ட்ரன்ஸ். இப்ப மயோமெட்ரியம்ல 3 சதைக்கு நடுவுல இருக்கிறது, பெரிமெட்ரியம்ல இருக்கிறது, இதெல்லாம் பிரெக்னன்சிக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. இருந்தாலும் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டே இருக்கு அப்படின்னாலும் வைத்திய முறைகள், இந்த ஒருங்கிணைந்த வைத்திய முறை அப்படின்றது ஆயுஷ் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூமரை வந்து அப்படியே ஸ்டண்ட் பண்ணி வைக்கிறது, அதனோட வளர்ச்சியை தடைப்பட்டு நிறுத்தி கூட கன்சீவ் ஆகிறதுக்கான மெடிகேஷன்ஸும் கொடுத்து பேபியை வந்து நல்லபடியா பெத்தெடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா? ஆமா. அதனால ஃபைப்ராய்டு பிசிஓடி 2 இருக்கிறவங்க கூட ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆரம்ப நிலையிலேயே நீங்க தொடர்பு கொண்டால் முதல்ல எப்பவுமே அந்த ஃபைப்ராய்டு கட்டி பெருசாகிறத தடுத்து நிறுத்தி அடுத்தது கரையத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் செய்வோம். என்ன நேரத்தில் மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க்கை. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம், பிறரை தீர்ப்பிடாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன? மற்றவர்களை மன்னிக்கும் அந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க, ஓகே, நம்ம கூடவே இருக்காங்க, நமக்கு குழி தோண்டி அதை வந்து நம்ம தப்பை செஞ்சிருக்காங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு அது தெரிய வருது அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம அவங்கள வந்து மன்னிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் மற்றவர்களை தீர்ப்பிட மாட்டோம் அப்படின்றது நமக்குள்ள வந்துடும். நிஜமா ஒரு திங்கிங்கை மாத்தி பார்க்கலாம். மன்னிக்கிறது பெரிய விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம்னா, நான் மனுஷன் தெரியுமா எவ்வளவு பெரிய மன்னிப்பு அவனுக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா, அதை ரொம்ப பெருசாவே நினைச்சு தவறா இருக்கும்போது ஓகே ஜோ, அதாவது இவங்க தான் லைஃப் அப்படின்றப்போ அந்த இடத்துல அவங்க வந்து அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்களா, அப்ப அது ஒரு மன்னிக்கப்படாத ஒரு விஷயம். அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம செய்யாத தப்பையா கடவுள் மன்னிச்சிருக்காரு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தெரிஞ்ச பிறகும் திரும்ப போய் என்ன பண்றோம், அவர்கிட்ட போய் நிக்கிறோம், மன்னிப்பு கேட்கறோம், வேண்டுனதை கேட்கறோம், கொடுக்குறாரு. அப்போ அது எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். அப்போ மன்னிக்கிறது இட்ஸ் நாட் ரொம்ப சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய மன்னிப்பை நான் கொடுத்துட்டேன் கிடையவே கிடையாது. நம்ம பல நேரம் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நினைச்சுக்கிறோம் இது ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. கிடையவே கிடையாது. எளிதில் என்னால் மன்னிக்க முடியும். அந்த பண்பை நான் வளர்த்து கொண்டேன்னா இன்னொருத்தவங்களை என்ன பண்ண மாட்டேன்,
தீர்ப்பிட மாட்டேன். ஸோ ஒருத்தவங்க செய்யக்கூடிய தவறு எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, ஓகே நான் மன்னிச்சிட்டேன் போங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கடவுள் வந்து இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனலில் பங்கெடுக்கிறோம். ஒவ்வொரு சேனல் போய் சொன்னோடனே அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய குருவானவர் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனா போன்னு சொல்லி சிலுவை போட்டு அனுப்பி விடுறாரு. அதுக்கு பதிலாக அவர் இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உன் பாவத்தை கடவுள் மன்னிச்சிட்டார், ஆனால் என்ன பண்ணல, அவர் இன்னும் மறக்கலை அப்படின்னு சொன்னார்னா, நாளை பண்ண நீங்கள் கோயிலுக்குள்ளே போவீங்களா, நன்மை வாங்குவீங்களா, கடவுளை சந்திப்பீங்களா, கடவுள்கிட்ட உங்களோட பெட்டிஷனை போடுவீங்களா? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் மன்னிச்சிடார். தூக்கி எங்கேயோ தூக்கி என்ன பண்ணாரு, ஒரு சூரியனை கண்ட பனித்துளி போல என்ன ஆயிடுச்சு, நம்முடைய பாவங்கள் மறைந்து போயிடுச்சு. அது போல மன்னிக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது எனக்கு எவ்வளோ பெரிய இடையூறுகளை செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தடங்கல்கள் தீங்குகள் என்ன செஞ்சாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அங்கே அவன் நிம்மதியாக இருக்கானோ இல்லையோ, என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். ஒருவேளை அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவன் இவ்வளோ கெடுதல் செஞ்சு என்னை மன்னிச்சிட்டானே வேணா அவன் அங்கலாய்க்கலாம், ஆனால் நான் நிம்மதியாக என்னால் இருக்க முடியும். நான் பிறரை தீர்ப்பிட மாட்டேன். ஸோ ரொம்ப சிறப்பான நாளில் சிறப்பான ஒரு சிந்தனை. பிறரை தீர்ப்பிடுதல் ரொம்ப ரொம்ப அபத்தமானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப மோசமானது. இந்த தவறை நான் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்து கொண்டேதான் இருக்கின்றேன். நான் இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது, எனக்கு என்னையும் சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது. நான் இது வரைக்கும் யாரையும் வாழ்க்கையில் ஒருத்தரை கூட நான் தீர்ப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரையும் கூட நம்ம காட்ட முடியாது. ஒருவேளை அப்படி நீங்கள் ஒருத்தர் காட்டுறீங்கன்னா அவங்களை கூட்டுவாங்க, நம்ம ஒரு மியூசியம் ரெடி பண்ணி மியூசியம்ல உட்கார வச்சு 10 ரூபா டிக்கெட் போட்டு என்ன பண்ணலாம்னா ஆட்களை வந்து காட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ எல்லாரும் இந்த தப்பை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு அழைப்பை கடவுள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஏசுதாஸ் ஜெசிந்தால் மேரி இன்று தங்களது 54ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகள் ஜோதி, மகன்கள் ரமேஷ், ராஜேஷ், மருமகள்கள் சுதா, விஜி, பேரப்பிள்ளைகள் அனு, அஞ்சு, அபி, அஜு, அபு, அபிஷா, அபித், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருட்சகோதரி ஜோஸ்பின் ஹெலன் மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, அக்கா, பாலு, குளோரி, சார்லஸ், எட்வின், பால்ராஜ், கிறிஸ்டல், சாம், சுப்பி, ஜெரோம், ஜென்னி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மரியன் ஜேக்கப் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, பாட்டி, ஜெர்லின், சேவியர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜோஹான் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அம்மம்மா, தாத்தாக்கள், பாட்டி, மாமா, சின்னி, அண்ணன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கோயம்புத்தூர் NGGO காலனியை சேர்ந்த வான் விக்னேஸ்வரன் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா விக்னேஸ்வரன், அம்மா வெனிட்டா, தாத்தா பாலு, பாட்டிகள் சகாய, மேரி, ரீனா, மாமா சுஜித், பெரியப்பா, பெரியம்மா, தலீர், அண்ணன், அக்கா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆலன் இமானுவேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சந்தனராஜ், அம்மா அமிர்தா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 115:14. ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார். இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, பிறரை தீர்ப்பிட வேண்டாம், நாமும் தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டாம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.